வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் மிகவும் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்குமே தெரியாது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க வேர்க்கடலை. இத இன்னைக்கு ஏழைகளின் பாதாம் கூட என்று அழைப்பார்கள். குறைந்த விலையில கிடைத்தாலும் இதுல இருக்கக்கூடிய புரதம், நல்ல கொழுப்பு, விட்டமின்கள், தாதுக்கள் போன்றவை உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தருது. ஆனா இதை யார் அதிகமா சாப்பிடலாம்? யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்? தினமும் எவ்வளவு சாப்பிடலாம்? எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்? எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவா முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் சுமார் புரதம் 25 முதல் 26 கிராம் இருக்குது. நல்ல கொழுப்புகள் 49 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 8 கிராம் இருக்குது. விட்டமின் இ, விட்டமின் பி3, போலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இது அனைத்தும் தான் உடலுடைய பல்வேறு உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதுல நன்மை ஒன்று, தசைகளை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. அது மசில்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கு. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரதம் தசை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. முக்கியமா அந்த பாடி பில்டர்ஸ், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவா வேர்க்கடலை இருக்குது. இது தசைகளை வலுவாக்கவும் உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது இந்த வேர்க்கடலை. முக்கியமா வயதானவர்களுக்கு மசில்ஸ் லூஸ் ஆகும். ஸோ வயது ஆக ஆக அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் எல்டிஎல் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதனால இதய நோய் அபாயம் குறைக்கப்படும். இரத்த நாளங்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், இதனால இதயத்திற்கு ஆரோக்கியம் இல்லை, தீங்காயிரும் அப்படின்னு நினைச்சு வேர்க்கடலையை சாப்பிடாம விட்டுறாங்க. ஆனா நீங்க அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. வேர்க்கடலை வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட, அதாவது குறைவான குறியீடு கொண்ட ஒரு உணவுங்க. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக வேர்க்கடலையை சாப்பிடலாம். இதனால ரத்த சர்க்கரை அளவு திடீரெனலாம் உயர செய்யவே செய்யாது. அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால சாப்பிட்ட பிறகும் நீண்ட நேரம் பசி வராது. இதனால தேவையற்ற ஸ்நாக்ஸோ தேவையற்ற சாப்பாடோ சாப்பிட்ற அந்த பழக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால நீங்க கலோரிகள் உட்கொள்ற அந்த தன்மை குறையிறதுனால சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஆனா அதிகமா சாப்பிடக்கூடாது, அளவா எடுத்துக்கிறணும். அடுத்து நான்காவது நன்மை, உடல் எடையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலை சாப்பிட்டால் உடல் பருமன் வரும் நினைச்சிட்டு நிறைய பேர் வேர்க்கடலையை சாப்பிடாம தவிர்க்கிறார்கள். ஆனா அளவோடு எடுத்துக்கிட்டா இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்து பசியை வந்து குறைக்கும். நம்ம குறைவான சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? உடல் எடை வேகமாவே குறைக்கப்படும். அது கூடவே நம்ம உடற்பயிற்சி மேற்கொண்டோம்னா என்ன ஆகும்? உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுக்கு புரோட்டீன் வந்து தேவை. டயட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு புரோட்டீன் தேவை. ஸோ அந்த புரோட்டீன் நிலக்கடலில் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அளவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடல் எடை குறையிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து ஐந்தாவது நன்மை, மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இது வந்து விட்டமின் பி3, விட்டமின் இ, ரெஸ்வட்ரால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து வேர்க்கடலையில் இருக்குதுங்க. இது எல்லாமே சேர்ந்து மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கும் அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கும் பயன்படுது. சிலருக்கெல்லாம் வயது ஆக ஆக என்ன ஆகும்னா நினைவாற்றல் கம்மியாகி மறதி நிறையாவே ஏற்படும். ஸோ அவங்கெல்லாம் வேர்க்கடலையை தினம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மறதி அபாயம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஜிங்க், காப்பர், விட்டமின் இ இது எல்லாமே சேர்ந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வரவே செய்யாது. இதை எடுத்துக்கிட்டா உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை நீங்க எளிமையா எதிர்த்து போராட முடியும். ஸோ நீங்க வேர்க்கடலையை தினமும் ஒரு கைப்பிடி
கைப்பிடி எடுக்கிறது மிகவும் சிறப்பானது. இல்லன்னா ஒரு நாளைக்கு 1 வேர்க்கடலை மிட்டாய் வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகள வலுவா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்கிறதுனால, எலும்புகளுடைய அடர்த்திய பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. குறிப்பா 40 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த உணவா வேர்க்கடலை இருக்குது. முக்கியமா பெண்கள், அவங்களுக்கு வந்து இந்த 40 வயசுக்கு மேல என்ன ஆகும்னா, மெனோபாஸ் அதாவது பீரியட் ஸ்டாப் ஆகுற அந்த ஸ்டேஜ் வந்து வரும். ஸோ அந்த டைம்ல பெண்கள் ரொம்பவே வீக் ஆயிருவாங்க. எலும்பு சார்ந்த நோய்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால அவங்க வேர்க்கடலைய சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஆண்களுமே ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? எலும்புகளுடைய அடர்த்தி கம்மியாகி எலும்பு சார்ந்த அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோயெல்லாம் வரும். ஸோ அத தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை வந்து பயன்படுது. 8வது நன்மை கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவா வேர்க்கடலை இருக்குது. வேர்க்கடலையில போலேட் அதிகமா இருக்குது. இது கருவுல வளரக்கூடிய குழந்தைகளுடைய நரம்பு வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு சத்து. நீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே போலேட் மாத்திரை வந்து குடுப்பாங்க. அது நெறைய பேருக்கு வந்து ஸ்மெல்லு பிடிக்காது. சாப்பிட்டாங்கன்னா திருப்பி வாமிட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். அவங்க எல்லாருமே நீங்க மாத்திரை எடுக்க சொன்னா எடுத்துக்கிருங்க. அது கூடவே நீங்க ஒரு கைப்பிடி வேர்க்கடலைய தினமும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவுமே அது முக்கியம். ஸோ கண்டிப்பா நீங்க வேர்க்கடலைய வந்து தாராளமாக எடுத்துக்கிறலாம். அடுத்து 9வது நன்மை தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில விட்டமின் இ இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தோலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் முடி உதிர்தலை வந்து குறைக்கிறதுக்கும் முடி வேர்களை பலப்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, நீண்ட நேரம் சக்திய வழங்குறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அந்த நாள் முழுக்க வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஒரு பவர் கிடைக்கும். அதனால வேர்க்கடலையே நம்ம காலையில நம்ம ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கூட ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்து எடுக்கும்போது, உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும், நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும்னா, அவங்களுக்கு டெய்லியும் ஒரு கடலை மிட்டாய் வந்து நீங்க ஸ்நாக்ஸா ஸ்கூலுக்கு வந்து குடுத்து விடலாம். ஸோ அவங்க ரொம்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. அப்புறம் கடினமா வேலை செய்றவங்க, அவங்க எல்லாருமே வந்து வேர்க்கடலைய ஒரு கைப்பிடி தினமும் எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த வேலை செய்றதுக்கான திறன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த வேர்க்கடலைய எப்படி சரியான முறையில சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஒரு நாளைக்கு 25லிருந்து 30 கிராம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா, நீங்க நைட்ல ஊற வச்சு காலையில ஊறின வேர்க்கடலையும் சாப்பிடலாம். இல்ல வேக வச்சு நீங்க சாப்பிடலாம். இல்லைன்னா வறுத்து சாப்பிடலாம். ஆனா எண்ணெய் ஊத்தியோ, உப்பு போட்டு வறுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதுதாங்க சிறந்த முறை. அப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா, அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு வந்து போகாது. அதுல ஊட்டச்சத்தே இருக்காது. ஸோ சத்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால ஊற வச்சு இல்லைன்னா வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லைன்னா வறுத்து சாப்பிட்றது. எப்போ சாப்பிடலாம்னா காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இல்ல மாலை நேரத்துல ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், பின்னாடியும் எடுத்துக்கலாம். வேர்க்கடலைய சாப்பிடும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, கலோரி கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க, அடுத்து நட்ஸ் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்ல, அவங்கெல்லாம் இத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிட்றதா இருந்தா ரொம்பவுமே கவனமா சாப்பிடுங்க. நண்பர்களே, வேர்க்கடலைங்கிறது ரொம்பவுமே மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்றுதான். ஏன்னா இதெல்லாம் ஃபாரின்ல வந்து என்னது பீனட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ரேட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. அதிகமான விலையில வித்துட்டு இருக்காங்க. அது நம்ம நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாடுகள்ல வந்து அதிக ரேட்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நம்ம ஊர்ல எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு. நம்ம அதை வந்து வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறோம். ஆனா இது மலிவான விலையில அதிகமான ஊட்டச்சத்து கொண்டது. ஸோ எல்லாருமே வாங்கி பயனடைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.